அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகள் மட்டுமல்லாமல் எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்று குரு பயிற்சி. குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை பெற நீங்கள் விரும்பினால், குரு தோஷம் நீங்க விரும்பினால் 16 நாட்கள், நாளை முதல் குரு பயிற்சி ஆரம்பித்த மறுநாள் முதல் 16 நாட்கள் தொடர்ந்து உங்கள் நிலைவாசலில் இந்த தண்ணீரை தெளித்தால் போதும். ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால குரு பலம் உங்களுக்கு உண்டாகும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். வேலை, திருமணம் என அனைத்து மங்கள காரியங்களும் சாதகமாக நாம் நினைத்தது போல் நடக்க குரு பகவானின் அருள் நிச்சயமாக வேண்டும். நம்முடைய ராசிக்கு குரு பகவான் சாதகமா இல்லையே அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு குரு பலம் உண்டாகும். குரு திசை என்பது 16 வருடங்கள் கொண்டது. ஒரு வருடத்திற்கு ஒரு நாள் நம்ம கணக்கெடுத்து 16 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா, மஞ்சள், பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள். மஞ்சள் தூளை பன்னீர்ல கொஞ்சமா கலந்து, பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு, ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில எழுந்ததும் யாருக்கு குருபலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கையால நிலைவாசலுக்கு இந்த தண்ணீரை தெளிச்சிட்டு வாங்க. 16 நாட்கள் நீங்க இதை தொடர்ந்து செய்யும் போது குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளைக்கு வியாழக்கிழமை, நாளை முதலே இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில குரு பார்க்க கோடி நன்மை நிச்சயமாக உண்டாகும். இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும், அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்றும் மனவளக்கலை பயிற்சியில பங்கு பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்.